மக்களே எல்லாருக்கும் மிகப்பெரிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 10th ஜான்வரி. நம்ம ஆல்ரெடி 6 மணி செஷனில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து மார்க் டெஸ்ட் 1 நம்ம போக போகிறோம். ஏன்னா நம்ம 6th புது புக்கு பழைய புக்கு தமிழ் முடிச்சிருக்கோம். இந்தியன் பாலிட்டி ஏறக்குறைய ஒரு 11 நாள் நம்ம போயிருக்கோம். ஒரு 500 கொஸ்டினுக்கு மேலே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மாதம் மேக்ஸில் நம்ம லாஸ்ட் 10 நாள் போட்ட சிம்பிளிஃபிகேஷன் அதுலேருந்து 25 கொஸ்டின். ஸோ ஓவராலாக ஒரு 200 கேள்விகள் மார்க் டெஸ்ட் 1ல் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு நம்ம 1 வீக்காக சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான டேட் வந்து இன்னைக்கு தான் அந்த டேட்டு. ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்க போது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோஸில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மார்க் டெஸ்ட்டு நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி நம்ம யூடியூப் சேனல் போகிறோம். அதில் வரானரிஸ் டிஎன்பிசி அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் முதல் முயற்சியிலே டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பேஜுக்கு போகுது. ஸோ அதில் இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் டிஎன்பிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே 30 days பிளான் அப்படின்னு வரும், அல்லது 30 days மார்க் டெஸ்ட் 1 அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னா, எனக்கு டிஎன்பிசியோட ஃபார்மேட் எப்படி இருக்கோ அந்த ஃபார்மேட்லாம் இருக்க போகுது. ஸோ 2024 நம்மளோட டார்கெட் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு அதோட என்னென்ன மாதிரி அறிவுரைகள்லாம் டிஎன்பிசி சொல்லியிருப்பாங்க. கீழே 6 PM ஃப்ரீ மார்க் டெஸ்ட் 1 இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து 6வது புது புக்கு பழைய புக்கிலேருந்து ஒரு 100 கொஸ்டினும், அது இல்லாமல் இந்தியன் பாலிட்டி தென் ஜிஎஸில் வரக்கூடிய அந்த டாபிக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு மேக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 200 கேள்விகள் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ நல்லா கவனிப்போம். இந்த ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டில் 200 கேள்வியில் ஸோ பாலிட்டியில் நம்ம எடுத்துருக்க ஒரு 65 கேள்வி 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புது ஸ்கூல் புக்கில் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது ரிவிஷனுக்கு பயன்படுத்திங்க. ஆல்ரெடி ஒரு 450 கொஸ்டினுக்கு மேலே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏறக்குறைய ஒரு 550 கேள்விகள் நம்ம பாலிட்டியில் மட்டுமே பார்த்துருக்கோம். 6வது தமிழ் முடிச்சிட்டோம், மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படி முடிச்சிட்டோம். நாளைக்கு யூனிட் 8ம் 7வது தமிழும் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கான ஆன்சர் கீ அப்படிங்கிறது நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த 200 கேள்விகள் இதோட ஆன்சர்ஸ் கீ எப்படி இருக்குன்னு சொல்லி நாளைக்கு ஈவினிங் இந்த ஆன்சர் கீயை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு இந்த மெட்டீரியலை நீங்கள் டெஸ்ட்டாக போட்டு பார்த்துக்கலாம். முடிஞ்சால் ஒரு OMR நீங்கள் எடுத்து வச்சு OMRல நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப 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 நல்லது OMRல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. சரியா? அப்போ நான் சொன்ன மாதிரி மார்க் டெஸ்ட் 1 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சும்மா 5 கேள்வி 10 கேள்வி அப்படின்னு யூடியூப் சேனல் யூஸ் பண்ணாமல் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய செஷன் நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. அதுக்கு நீங்களும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதுக்கான விடை தான் இந்த ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு. நாளைக்கு நம்ம வழக்கம் போல் லைவில் சந்திப்போம். நாளைக்கான ஷெட்யூல் யூனிட் 8ல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, அதுவும் 7th தமிழ் இயல் 1ஓட கொஸ்டினும், அது இல்லாமல் பர்சன்டேஜோட பேசிக்கும் நாளைக்கு லைவில் நம்ம சந்திப்போம். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். டெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.